வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பண்ண போறோம். வீட்ல உள்ள குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில நல்லா மொறு மொறுன்னு, உள்ள பஞ்சு போல சாஃப்டா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு போண்டா பண்றதுக்கு இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து திக்கான மாவா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம திக்கான மாவா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறதுனால பச்சை மிளகாய் 1 போதும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் சீரகம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கடைசியா 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் எண்ணெயில எடுத்து போடுறதுக்கு சரியா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து இந்த அளவுக்கு எடுத்து எண்ணெயில இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். உடனே திருப்பாம போட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய போண்டா. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா திருப்பி போட்டு நம்மளுடைய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டாவுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்கும். இப்ப எடுத்துடலாம். வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா சுவையான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.